கள்ளக்குறிச்சி விஷச்சாராய் மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவைகள் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாட்டு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளான ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், நீதிபதி என். மாலா ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அடையாள அட்டை வழங்குவதற்காக முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் 2000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை பரிசீலித்து அடையாள அட்டை வழங்க 3 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அடையாள அட்டை வழங்கிய பின்னர் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த கால அவகாசத்தை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். எங்களுக்கு அறிக்கை வேண்டாம் எனவும் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை தான் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் அடையாள அட்டை வழங்குவதற்கு எதற்கு 3 மாத காலம் அவகாசம் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தனது வாதத்தில் சாலை வசதிகள், பேருந்து வசதிகள் செய்யப்படவில்லை என கூறினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் கல்வராயன் மலைப்பகுதியில் 2 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் சாலை அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் உத்தரவை செயல்படுத்தப்படாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என எச்சரித்தனர். மேலும் வழக்கினுடைய விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அங்குள்ள பள்ளிகள் உள்ளிட்டவர்களுக்கு ஆசிரியர்கள் உரிய முறையில் இருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர்.